எல்லாருக்கும் வணக்கம். கீலேஷன் தெரப்பி அப்படிங்கிற மருத்துவ முறை மூலமா இதய நோயை குணப்படுத்தலாமா? அதாவது இதயத்திற்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் போது அந்த இரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கிறதுக்கு ஒரு விதமான மருந்து கொடுத்து அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்க முடிஞ்சு மாரடைப்பு இதயத்தில் ஏற்படுவதை தடுக்க முடியுமா? இந்த கீலேஷன் தெரப்பி உதவிகரமா இருக்குமா? இந்த மருத்துவ முறை சரியானதா இருக்குமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவோட கேள்வி. அதாவதுங்க, நம்ம உடம்புல சில உலோகங்களால பாய்சனிங் நடக்கலாம், நச்சுத்தன்மை உண்டாகலாம். உதாரணத்துக்கு இந்த லெட்டு, ஈயம். இந்த லெட்டு நம்ம பெயிண்ட்ல இருக்கு, புகை டஸ்ட்ல எல்லாம் இருக்கு, வாகன புகையில இருக்கு. இதுலலாம் வரக்கூடிய அந்த ஈயம் அப்படிங்கிறது மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியது, பற்களை பாதிக்கக்கூடியது போன்ற பல விஷயங்கள் இந்த ஈயம் அப்படிங்கிற உலோகம் ரத்தத்துல கலக்கும் போது நடக்குது. இதே மாதிரி பாதரசம், மெர்க்குரி பாய்சனிங், சில வகையான மீன்கள்னால பாதரசம் நம்ம உடம்புல பாய்சனிங் உண்டு பண்ணால் நம்ம ரத்தத்தில் கலந்துடலாம். இந்த மாதிரி உலோகங்கள் நம்ம ரத்தத்தில் கலக்கும்போது இந்த உலோகங்களை ரத்தத்தை விட்டு பிரித்து எடுக்க நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உப்பு மருந்து தான் இந்த EDTA அப்படின்னு சொல்லக்கூடிய எத்திலின் டையமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த EDTA உப்பு நம்ம ரத்தத்துக்குள்ள கொடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உலோகங்களை கேட்ச் பண்ணிக்கும், அதை மட்டும் தனியாக உறிஞ்சி எடுத்துரும். அதாவது நான் சொன்ன பாதரசம், மெர்க்குரி, ஈயம், லெட்டு மட்டும் இல்லை, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் போன்ற பல விஷயங்களை அது அப்படியே உரியுங்க. தாதுக்களையும் உரியும், உலோகங்களையும் உரியும். இந்த உப்பு உறிஞ்சி எடுத்துரும். சரிங்களா? இதுதான் இந்த உப்போட தன்மை, EDTAவோட தன்மை. இது ஒரு மருந்தா பாய்சனிங்ல பயன்படுது. இப்போ இந்த பாதரசம், ஈயம்னால உண்டான நச்சுல இருந்து நம்ம உடம்பை குணப்படுத்துறதுக்கு தேவையான உப்பு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த உலோகங்களை உடம்பை விட்டு வெளியேற்றி விடலாம். இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள குணமாக்கலாம். EDTA 1938லயே வந்துச்சு. ஆனா அதோட பயன்பாடு நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு தான். ஆனா பிற்காலங்கள்ல ஒரு யோசனை தோணுச்சு மருத்துவ உலகத்துல. இப்போ இது என்னென்ன விஷயங்களை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன். உலோகங்கள், தாதுக்கள், அதுல முக்கியமா கால்சியமை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மாதிரி இரத்த குழாய்கள்ல படிஞ்சிருக்க கால்சியமை நம்ம நீக்கிட முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த புதுவிதமான யோசனை. இப்போ நம்மளுக்கு பிளம்பிங் பைப் இருக்கு. இந்த பைப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம ஒன்று தேய்ச்சி கழுவுறோம், இல்லைன்னா அந்த பைப்புக்குள்ள இருக்க விஷயங்களை வினகரு, பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு பிளம்பிங் பைப்ல படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கால்சியம் டெபாசிட்டை நம்ம அந்த கெமிக்கல் மிக்சர் கலவையை கொண்டு அதை கிளீன் பண்ணி அந்த சுத்தப்படுத்த முயற்சி செய்கிறோம். அந்த பைப்பும் சுத்தமாகுது, அதில் ஒட்டியிருக்கக்கூடிய உப்புகள் வெளியேறுது இல்லையா? அதே மாதிரி இங்கே இரத்த குழாய்கள் அடைபடுவதற்கு முக்கியமான காரணம் அஃப்கோர்ஸ் கொழுப்புகள் படிஞ்சாலும் அந்த கொழுப்புகள் இரத்த குழாயில் போய் ஒட்டிக்கிறதுக்கு கால்சியம் போன்ற பிடிமானம் தேவை இல்லையா? ஸோ கால்சியமும் அந்த இரத்த குழாய்களில் ஒட்டி இருக்கு. அதன் மேலேயே போய் ஃபைப்ரின், கிளாட்டு, பல்வேறு விஷயங்கள் அது மேலே போய் ஒட்டுது. அந்த செல்கள் போய் ஒட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் பெருசாகுது. அப்புறம் அந்த கால்சியமை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இரத்த குழாய் அடைப்பை வராமல் நம்மளால தடுக்க முடியும் இல்லையா? அப்போ EDTAக்கு இந்த பண்பு இருக்கிறதுனால நாம் எப்படி பிளம்பிங் பைப்பை கிளீன் பண்ற மாதிரி இந்த இரத்த குழாய் பைப்புகளெல்லாம் நம்ம இந்த EDTA வச்சு கிளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஐடியாவில் உதித்தது தான் இந்த ட்ரீட்மெண்ட், கீலேஷன் ட்ரீட்மெண்ட். கீலேஷன் அப்படின்னா இப்போ தமிழில் என்ன சொல்லலாம்னா மூலக்கூறுகளை உடைத்து வெளியேற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூலக்கூறுகள் எல்லாம் உடைச்சு வெளியேற்றும் போது பெரிய ஒரு கட்டியா இருக்கக்கூடிய விஷயம் கரைஞ்சி வெளியேறுது அப்படிங்கிறது தான் கீலேஷன். அப்போ இந்த கீலேஷன் உதவுமாங்கிறது தான் ஐடியா. அதனால இப்போ என்ன பண்றாங்க, இந்த மருந்து EDTA ஊசி மூலமா எடுத்து நம்ம ரத்தத்துக்குள்ளார செலுத்துறது. 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த மருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்துல செலுத்திக்கிட்டே வருது. ஆனா ஒரு சிட்டிங் இல்லை, பல வாட்டி கொடுக்கப்பட்டது, ரிப்பீட்டட் சைக்கிள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி இந்த EDTA ட்ரீட்மெண்ட் 20 முதல் 40 சைக்கிள் வரை
கொடுக்க வேண்டிய தேவை கூட இருக்கலாம். ஒருத்தரோட உடல் எடையை பொறுத்து, பல விஷயங்களை பொறுத்து இந்த மாதிரி கொடுத்து பார்த்துருக்குறாங்க. இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் இந்த கீலேஷியா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. பட் இதோட விஷயங்கள் என்ன, சாதக பாதகங்கள் என்னங்கிறதுக்குள்ள நான் அப்படியே வரேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது கூடவே வந்து இடிடிஓட வைட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க, வைட்டமின் மினரல்ஸ்கள் மற்றதும் கொடுப்பாங்க. அதாவது நம்மளோட நோக்கம் என்னன்னா அதை கரைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த இடிடிஏ மருந்து வேற என்ன விஷயங்களுக்கு பயன்படுதுன்னு தெரியுங்களா? இப்போ பிளட் டெஸ்ட்லாம் பண்ணும்போது ரத்தத்தை எடுக்கிறோம் இல்லையா, இந்த ரத்தத்தை இந்த டியூப்ல எடுத்து இப்போ அப்புறம் வந்து லேபுக்கு அனுப்பணும். லேபு தூரமாக இருந்துச்சுன்னா சில சமயம் இங்கே எடுத்து மும்பை வரைக்கும் அனுப்பக்கூடிய விஷயம்லாம் இருந்துச்சுல்ல லேபு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு போகணும்னா ரத்தம் உறையாமல் இருக்கணும் இல்லையா, அந்த ரத்தம் உறையாமல் இருப்பதற்கும் இதே இடிடிஏ மருந்து தான் பயன்படுத்தப்படுது. மேலும் இந்த இடிடிஏ மருந்து வந்து டிஜாக்சின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்காது, அது இதே பிரச்சனையை உண்டாக்கும். அந்த டிஜாக்சின் டாக்ஸிசிட்டியை குறைக்கக்கூடியதும் இதே இடிடிஏ மருந்து. மேலும் இந்த இடிடிஏ மருந்து நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க, பற்கள் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ல இந்த இடிடிஏ மருந்து தேவைப்படுது. அது மேலே அந்த ஃபிலிம்லாம் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த பல்லு மேலே இருக்கக்கூடிய கோட்டிங்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த இடிடிஏ மருந்து உபயோகப்படுத்தப்படுது. மேலும் இடிடிஏ லேபில் பயன்படும். அந்த லேபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மியர் அந்த கலெக்ஷன் இருக்கும், அதுலலாம் வந்து பாக்டீரியா கிருமி தொற்றுக்கள் ஒரு லேயர் மாதிரி படரும். அதை படர விடாமல் தடுக்கக்கூடியது இடிடிஏ, பயோஃபிலிம்னு சொல்லுவோம், அதை தடுக்கக்கூடியது இடிடிஏ. ஐயோ சரி டாக்டர், இடிடிஏக்கு இத்தனை யூஸ் இருந்துட்டு போகுது அந்த மருந்துக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஏன் எங்களை போட்டு இத்தனை வதைக்கிறீங்க, ஏன் இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பேசிக்கலாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் சாதாரணமாக ஆகுது. அதுக்கு அப்போ மேலேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு. இப்போ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு பொறுப்பான பதில் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையிலேயே பிரச்சனையை குறைக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா, பல ட்ரீட்மெண்ட்டுகள் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மெட்டல் பாய்சனிங்கில், உலோக பாய்சனிங்கில், ரத்தம் உறையாமல் தடுக்கிறதுல போன்ற பல விஷயங்கள்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். அப்போ மெடிக்கல் கம்யூனிட்டியால் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். இங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இதுக்கு யூஸ் இருக்குன்னு. ஆனால் இங்கே அதே மாதிரி சொல்ல முடியாது, இதுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் இருக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய ஆராய்ச்சிகள் இது குறித்து நடந்திருக்குங்க. இது வந்து ஓரளவுக்கு மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சமாக அந்த ரிஸ்கை குறைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா சொல்லப்படுதே ஒழிய மற்ற அப்ரூவ் பண்ணப்பட்ட நல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் வழிமுறையா இது இருக்கிறது இல்லை. ஆனா இன்னி வரைக்கும் இருக்கு, நிறைய பேர் இதை பயன்படுத்தவும் செய்யறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து பயங்கர எஃபெக்டும் கிடையாது. இதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய பணம் வந்து அந்த அளவு அவ்வளோ பணத்தை செலவழிச்சு அதனால நம்ம அதோட முழு பயனையும் அடைவோம் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்க்குற நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது குறித்து நடந்த ஆராய்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஆராய்ச்சின்னு சொல்லலாம். இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் NIHோட ஸ்டடி, ட்ரையல் டு அசஸ் கீலேஷன் தெரப்பி டாக்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டடி தான் மிகப்பெரிய ஸ்டடி. இந்த ஸ்டடியில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒரு வாட்டி மாரடைப்பு வந்தவங்களுக்கு திருப்பி அது வராமல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஓரளவு குறைக்குது. ஏற்கனவே வந்தவங்களுக்கு திருப்பி போஸ்ட் MI பேஷண்ட், ஏற்கனவே மாரடைப்பு வந்தவங்களுக்கு திருப்பி அது வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஓரளவு குறைக்குது. ஆனால் அதுவுமே வந்து மேலும் ஆராய்ச்சிகள் தேவை, அப்போதான் அதையும் கன்க்ளூசிவா சொல்ல முடியும் அப்படிங்கிற இக்கு வச்சுதான் முடியுது இந்த ஆராய்ச்சி. அப்படிங்கும்போது நம்ம இது மூலமா தெரிய வருது என்னன்னா, இன்னுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்படலை கீலேஷன் தெரப்பி. ஒரே பாயிண்ட். ஆக இனிமே உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராதுன்னு நினைக்கிறேன். கீலேஷன் தெரப்பினா என்ன, அதுல யூஸ் பண்ணக்கூடிய மருந்து, அது எப்படி ஆக்ட் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் அது உண்மையிலேயே உபயோகமா இருக்கு, எங்க இதோட தன்மைகள் வேறுபடுது மாறுபடுது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே உங்க வேலை என்னன்னா இந்த விழிப்புணர்வை மற்றவங்களுக்கு சொல்றது. ஆனா இது வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரிலேட்டட். இது வந்து நாளைக்கு இந்த எவிடன்ஸ் மாறலாம். இது வந்து உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸ் வந்தா அதையும் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது மாறலாம் அப்படிங்கறதையும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு முக்கியமான மருத்துவ தகவல்களோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.